சங்கருக்கு உள்ள கடையில் முன்னாடி கருணா நீ அப்படியே நீங்க எடுத்துரு படத்தை எடுத்துரு போக முடியாது இங்கிட்டு மாறுங்க சார் இடத்துல 14.5 கிலோ போட்டிருக்காங்க. 14,700 1,300 வந்து எடை குறைபடி வருது. 1,300 எடை குறைபடி வருது. இல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த ரேஷன் கடையில கலாடப்பட்டு இருக்கு. மக்களுக்கு இப்படி குறைவாக அரிசிகளை கொடுத்தால் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சருக்கு நான் அனுப்புறேன். இது கம்பம் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, மாவட்டம் முழுவதும் ஏதோ தர்மத்துக்கு அரிசி இவங்க தர்மத்துக்கு போடுற மாதிரி மக்கள் தர்மத்துக்கு அவங்க போடக்கூடிய அரிசியை வாங்கிட்டு போறாங்க. இவ்வளவு எடக்குறையா போட்டு மோசடி பண்ணா இதுக்கு சம்பந்தப்பட்ட இவங்க மட்டும் இல்ல, இவங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கம்பம் சட்டமன்றத்தில் உடனடியா நீங்க காலு கண்ணி ஆகணும். உடனே வேற நம்ம இருக்கு 12 கிலோவுக்கு 10 இருந்துச்சு. 1.5 கிலோ வந்து கவர்மெண்ட் திராசு, ரேஷன் கடை திராசு 1.5 கிலோ வந்து ஷார்டேஜா இருக்கு. இப்ப வெளியில இருந்து நாங்க தராசு கொண்டு வந்தோம். அந்த தராசுல வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ காட்டுது. 1/2 கிலோ இதுலயும் கவர்மெண்ட்ல இப்படி கரெக்டா இருக்கான். அதுலயும் 1/2 கிலோ குளறுபடி. இந்த தராசுலயும் ஆல்ட்ரேஷன் இருக்கு. அப்ப 12 கிலோ வாங்கக்கூடிய மக்களுக்கு 10 கிலோ தான் கொடுக்குறாங்க. 2 கிலோவை கலாவுங்கிறாங்க, திருடுறாங்க. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒரு பொருளை இப்படி திருடுறது சரியா? இது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பிச்சுங்க. இம்மிடியேட்டா தமிழ்நாடு முழுக்க நீங்க நடவடிக்கை எடுக்கும்படி உங்க பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். அடுத்து மக்களுக்கு கொடுத்த பருப்புல 1 கிலோ கொடுக்கக்கூடியதுல 750 கிராம். இந்த மோசடி அதன் தமிழக வெற்றி கழக ஆட்சியில இந்த மோசடி நடந்துகிட்டு தான் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உடனடியாக இந்த ரேஷன் கடை கம்பம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கடையா இருந்தாலும் ஆய்வு பண்ணணும். நீங்க ஆய்வு பண்ணணும். இன்னமும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி, அன்னைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள்ல ஊழல் நடக்குதுன்னா களத்துல நிக்கிறோம். அடுத்து போயிட்டு நாங்க ரேஷன்ல பொருளே வாங்கலாம். ஆனா பொருள் வாங்கின மாதிரி பதிவு பண்ணி வேற பக்கம் கள்ளச்சந்தையில விற்பனை செய்யறாங்க. அஞ்சாவது நம்பர் கடையில பொருளே வந்து எனக்கு நான் வாங்கலாம், ஆனா வாங்கின மாதிரி எனக்கு மெசேஜ் வருது. கள்ளச்சந்தையில பொருளை விற்பனை செய்யறாங்கன்னு வராங்க. நீங்க திருத்திக்கங்க, இல்லைன்னா ஜெயிலு தான். எந்த ஜெயிலும் முடிவு பண்ணிக்க. குறவடி நடக்குது. அதுவும் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்தப்ப இந்த மாதிரி நடக்குதுங்கிற தகவல் தெரிய வந்துச்சு. அதனால நாங்க இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரேஷன் கடை நேரம் 9 to 6 மணி திறக்கிறாங்களா? 9 to 6 இல்ல, 12 முடிஞ்சிடும்.